Hello everyone, welcome. So JEE Mains Mathematics 50 days crash course la irukom. Day number 31. So differentiability part 6. So last video on differentiability. Okay va? So next video பாத்தீங்க அப்படின்னா we will be moving on to circles, parabola அந்த மாதிரி போவோம். Okay va? Super. So நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல we going to start with problem number 14. So another 4 to 5 problems போட்டு we will wind up differentiability. லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா we have stopped at 13th problem. கரெக்ட்டா? We have stopped at 13th problem. Now we will start with 14th problem. So நீங்க போன வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணணும், நீங்க கரெக்டா எல்லாத்தையும் பார்த்துடணும். அப்பதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? சூப்பர். The set of points where f of x is not, where f of x is differentiable. ஸோ எந்தெந்த பாயிண்ட்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல டிஃபரன்ஷியபிள்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு f of x யார் அப்படின்னா x divided by 1 plus mod x. ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா இத? x divided by 1 plus x if x is greater than or equal to 0. கரெக்ட்டா? What is definition of mod x? It will be plus x if x is greater than or equal to 0. x divided by 1 minus x if x is strictly less than 0. இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் வந்து ஸ்ப்ளிட் ஆகிற இடம் பாத்தீங்கன்னா 0ல தான் ஸ்ப்ளிட் ஆகுது. அப்ப 0ல மட்டும் நீங்க செக் பண்ணுங்க டிஃபரன்ஷியபிளா இல்லையா அப்படின்னு. 0ல டிஃபரன்ஷியபிளா இருந்தனா அப்படின்னா இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் த்ரூ அவுட். ஓகேவா? சப்போஸ் 0 டிஃபரன்ஷியபிளா இல்ல அப்படின்னா இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் ஒன்லி அட் 0. ஏன்னா நம்மளுக்கு 0 தான் நம்மளுக்கு இங்க டர்னிங் பாயிண்ட். 0 தான் நம்மளுக்கு இங்க ஒரு முக்கியமான இங்க ரோல் ப்ளே பண்ணுது. Now we will check differentiability. We will check differentiability. We will check differentiability at x is equal to 0. Suppose 0 டிஃபரன்ஷியபிளா போயிட்டான் அப்படின்னா இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் த்ரூ அவுட் ஆர். ஸோ அப்போ நம்மளுக்கு சி ஆன்சரா வந்துடும். சப்போஸ் எனக்கு 0 டிஃபரன்ஷியபிளா போகல அப்படின்னா 0 மட்டும் என்னவா இருக்கும், நாட் டிஃபரன்ஷியபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ வில் செக். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல் ஆஃப் எம் டேஷ் ஆஃப் 0 கண்டுபிடிங்க, ஆர் ஆஃப் எம் டேஷ் ஆஃப் 0 கண்டுபிடிங்க. இது ரெண்டும் ஈக்குவலா போயிட்டான் அப்படின்னா we can say it is differentiable at 0. ஓகேவா? சூப்பர். Now we will find L of f dash of a. Formula என்னது? Limit s tending to 0 f of a minus h minus f of a divided by minus h. So limit s tending to 0 sorry. So f of 0 minus h minus f of 0 divided by minus h. So limit s tending to 0 f of minus h minus f of 0 divided by minus h. So இப்போ f of minus h என்ன ஆயிடும்? So limit s tending to 0. So f of minus h எங்க இருக்கும்? இங்க இருக்கும். கரெக்ட்டா? So இப்போ replace x by minus h. So 1 divided by minus of minus h. f of 0 என்ன ஆயிடும்? 0 வந்துடும். கரெக்ட்டா? ஏன்னா 0 by 1 plus 0. So f of 0 வந்து 0 divided by minus h. So இது என்ன அப்படின்னா limit s tending to 0 minus h divided by 1 plus h. h by 1 மேல போச்சுன்னா இது h by 1 இருக்கு, மேல போச்சுன்னா 1 by h ஆயிடும். minus h minus 2 cancel ஆயிடும். So அப்போ we will be left with limit s tending to 0 1 divided by 1 plus h. When h is tending to 0 இவன் என்ன ஆயிடுவான்? 1 போயிடுவான். கரெக்டா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா L of f dash of 0 பார்த்தீங்கன்னா 1. இவன் வந்து 1 போயிடுறான். Now we will find R of f dash of 0. So R of f dash of a, right hand derivative formula என்னது? Limit s tending to 0 f of a plus h minus f of a divided by h. So நம்மளுக்கு 0ல செக் பண்றோம். So limit s tending to 0 R of f dash of 0. So f of 0 plus h minus f of 0 divided by h. So limit s tending to 0 f of h minus f of 0 divided by h. So limit s tending to 0 நம்மளுக்கு f of h எங்க வந்துரும்? இங்க வரும். ஏன்னா நம்மளுக்கு h வந்து பாசிட்டிவ் இங்க ரைட் ஹேண்ட் சைடுல அப்ரோச் பண்றோம்ல, அதாவது we are approaching 0 from the right. அப்ப h என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். அப்ப x by 1 plus x தான் அவுட்புட். x by 1 plus x தான் அவுட்புட் minus f of 0 0 divided by h. கரெக்ட்டா? f of 0 0 தானே? x க்கு 0 கொடுத்தீங்கன்னா 0 by 1 plus 0 which is 0. So இதுல என்ன அப்படின்னா limit s tending to 0 h divided by h into 1 plus h. இதுமா cancel ஆயிடுமா? When h is tending to 0 again it is equal to 1.
ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா f dash of 0 is same as r of f dash of 0. ஸோ அப்போ it is differentiable at x is equal to 0. It is differentiable at x is equal to 0. ஸோ இப்போ நம்மளுக்கு டேர்னிங் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்லயே டிஃபரன்ஷியபிளா போயிடுச்சு. அதன் பிறகுலாம் என்ன போயிடும், கண்டிப்பா டிஃபரன்ஷியபிளா போயிடும். ஸோ அப்போ அவர் f of x is differentiable everywhere. Our f of x is differentiable everywhere. அப்படின்னா அர்த்தம் it is differentiable on minus infinity to infinity. எல்லா பாயிண்ட்டும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும். ஸோ இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஹோல் ரியல் நம்பர். ஸோ எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் இட் வில் பி டிஃபரன்ஷியபிள். சப்போஸ் இங்க நம்மளுக்கு நாட் ஈக்குவலா போயிருந்தது அப்படின்னா எனக்கு ஏ ஆப்ஷனா வந்திருக்கும். நீங்க இந்த ஒன்னுலாம் செக் பண்ணவே தேவையில்லை. டேரக்டா என்ன ஆயிடுச்சு, டேரக்டா நீங்க இந்த பிரேக் பாயிண்ட்ல இடம் மட்டும் செக் பண்ணுங்க. அதுதான் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சூப்பர். Now we'll move on to 15th ப்ராப்ளம். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்ட மாதிரியே இருக்கும். 15th ப்ராப்ளமும் 16th ப்ராப்ளமும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டோம்ல டிஃபரன்ஷியபிலிட்டியில, அதே கான்செப்ட் தான். நம்மளுக்கு f of x யார் அப்படின்னா whenever mod x is less than or equal to 2, maximum of mod x, x square தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன். when mod x lies between 2 to 4, 8 minus 2 mod x. நம்ம கிராஃப் வரைவோம். முதல்ல mod x கிராஃப் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா mod x is less than or equal to 2. அப்புறம் என்ன அர்த்தம், x lies between minus 2 to plus 2. கரெக்டா? definition of modulus. ஸோ இப்போ -2 ல இருந்து +2 வரைக்கும், ஸோ -2 ல இருந்து +2 வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் mod x, x ஸ்கொயர் தான் கிராஃப். அப்போ முதல்ல mod x போடுவோம், அப்புறம் x ஸ்கொயர் போடுவோம். இப்போ வாட் இஸ் mod x? ஸோ mod x வந்து இதான் mod x. கரெக்டா? இதுதான் mod x. ஓகே. ஸோ -2 ல இருந்து +2 வரைக்கும் மாடுலஸ் ஆஃப் x. -2 ல இருந்து +2 வரைக்கும் மாடுலஸ் ஆஃப் x. இப்போ mod x இல்ல மேக்ஸிமம் ஆஃப் mod x, x ஸ்கொயர் தான் கிராஃப். when x -2 to 2 mod x போட்டாச்சு. இப்போ x ஸ்கொயர் கிராஃப் எப்படி இருக்கும், கரெக்டா? ஒரு நிமிஷம். x ஸ்கொயர் கிராஃப். ஸோ when x lies between 0 to 2, இதுதான் நம்மளுக்கு x ஸ்கொயர் கிராஃப். கரெக்டா? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், எங்க இன்டர்செக்ட் ஆகும், mod x x ஸ்கொயர் எங்க இன்டர்செக்ட் ஆகும், -1லயும் +1லயும் சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். கரெக்டா? ஆமா தானப்பா? mod x x ஸ்கொயர் எப்போ ஈக்குவலா போகும், when x is equal to plus or minus 1. x க்கு 1 போட்டீங்கனாலும் modulus of 1 is equal to 1 square. x க்கு -1 போட்டீங்கன்னா modulus of -1 is same as -1 whole square. ஸோ இப்போ -1லயும் +1லயும் இன்டர்செக்ட் ஆகும். ஓகே, இப்போ இதுக்குள்ள எது மேக்ஸிமமோ அதுதான் f of x. அதாவது -2 ல இருந்து 2 குள்ள எது மேக்ஸிமமோ அதான் f of x. வரைவோமா? இப்போ -2 ல இருந்து -1 வரைக்கும் x ஸ்கொயர் தான் மேக்ஸிமம். அப்போ x ஸ்கொயர் தான் மேக்ஸிமம். அப்போ கிராஃப் வந்து -2 ல இருந்து +2 வரைக்கும் இதுதான் கிராஃப். ஓகேவா? கர்வா இருக்கு. -1 ல இருந்து +1 வரைக்கும் x தான் மேக்ஸிமம். அதான் mod x தான் மேக்ஸிமம். கரெக்டா பாருங்க, x ஸ்கொயர் கீழே இருக்கு, இதுதான் மேக்ஸிமம். ஓகேவா? சோ அப்போ இதுதான் மேக்ஸிமம். அப்போ கிராஃப் வந்து இங்க அப்படியே லைன். அப்ப இங்க ஃபுல்லா ஒரு V ஷேப் வரும். 1 ல இருந்து 2க்கு அப்புறம் x ஸ்கொயர் தான் மேக்ஸிமம். சோ அப்போ திருப்பி ஒரு கர்வ் ஆயிடும். தம்பி கிராஃப் புரியுதா? சோ அப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவர் f of x when mod x is less than or equal to 2. இப்படி புரியுதா? பாருங்க, எப்பயுமே வந்து when x lies between -1 to 1, mod x தான் அதிகமா இருக்கும். mod x is greater than or equal to x square. ஆமா தானே? செக் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு நீங்க 1/2 கொடுத்தீங்கன்னா 1/2 தான் 1/2 is greater than 1/2 whole square. கரெக்டா? ஏன்னா 1/2 is greater than 1/4. சோ அப்போ -1 ல இருந்து 1க்குள்ள mod x தான் பெருசா இருக்கும் when compared to x square. கிராஃப்ல சொல்லிடலாம் நீங்க, இதுதான் பெருசு. சோ இப்போ எனக்கு ப்ளூ கலர் தான் கிராஃப் when x lies between -2 to +2. இப்போ 8 minus 2 mod x when x lies between எப்போ when mod x lies between 2 to 4. அப்போ 2க்கு அந்த சைடு, -2க்கு இந்த சைடு. அதானே அதுக்கு அர்த்தம். இதை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க. ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் வீடியோ
ரொம்ப டீடைல்டா போட்டிருக்கோம். mod x when x lies between a is less than mod x is less than b னா x எங்க இருக்கும்? இது எல்லாமே நம்ம டீடைலா போட்டிருக்கோம். கரெக்டா இல்லையா? எந்தெந்த எக்ஸ்லாம் இங்க வருவா சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த எக்ஸ்லாம் இங்க வருவா செக் பண்ணுங்க. So 2 has to be strictly mod x is less than or equal to 4. அப்ப எந்தெந்த எக்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். So ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 2 is less than mod x and mod x is less than or equal to 4. அப்ப 2 is less than mod x னா mod x is greater than or equal to 2. Mod x is less than or equal to 4 அப்படின்னா -4 is less than or equal to x, x is less than or 4. Mod x is greater than 2 னா என்ன அர்த்தம்? x belongs to -infinity to -2 யூனியன் 2 to infinity. கரெக்டா? இதுதான் நேச்சுரல் பேசிக் ரிசல்ட் பார்த்தலாம். மாடுலஸ் ஃபங்க்ஷன் வீடியோ நீங்க பார்த்திருக்கணும். சோ அப்ப இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆற மாதிரி இந்த எக்ஸ்லாம் கிடைப்பான். எக்ஸ் வந்து -4 to 4 குள்ளேயும் இருக்கணும் as well as எக்ஸ் வந்து இதுக்குள்ளேயும் இருக்கணும். சோ அப்ப ரெண்டும் இன்டர்செக்ஷன் போடுங்க. இன்டர்செக்ஷன் போட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் எங்க வருவான்? சோ -4 to -2 ஓபன் யூனியன் ஓபன் 2 to ஓபன் 2 to 4. கரெக்டா? இதுதான் இன்டர்செக்ஷன் வருவான். கரெக்டா? இன்டர்செக்ஷன் போட மாட்டேதுக்கும் -4ல இருந்து 4 இவன் வந்து -infinity to -2 இவன் 2 to infinity. இன்டர்செக்ஷன் போடுங்க. இன்டர்செக்ஷன் போடுங்க. போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வருவான்? இதுதான் வருவான். சோ அப்பனா whenever x belongs to -4 to -2 யூனியன் 2 to 4 அப்ப ஃபங்க்ஷன் வந்து 8 - 2 mod x. சோ அப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 4 போட்டுக்கிறேன். இங்க -4 போட்டுக்கிறேன். ஓகேவா? 4 போட்டுக்கிறேன், -4 போட்டுக்கிறேன். சோ 2ல இருந்து 4 குள்ள என் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது? 8 - 2 mod x. இப்ப 2ஆ போகும்போது நல்லா பாருங்க. 2ஆ போகும்போது இது என்னது? 4. கரெக்டா? ஆமா தானப்பா? when x equal to 2 ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும்? 4ஆ இருக்கும். x ஸ்கொயர் கிராஃப்ல. x ஸ்கொயர் கிராஃப்ல 2ஆ இருக்கும்போது இது 4ஆ இருக்கும். கரெக்டா? ஓகே. சோ இப்போ 2ல இருந்து 4 குள்ள என் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது? 8 - 2 mod x. ஓகே. சோ அப்போ x க்கு 2 இங்க x க்கு 2 கொடுக்க கூடாது. பட் 2 கொடுத்தா அப்படின்னா this will tend to 4 again. This will tend to 4 again. சோ அப்ப எனக்கு ப்ளூலயே போடுறேன். ப்ளூ தான் நமக்கு கிராஃப் for f of x. இப்போ x க்கு 4 கொடுக்கும்போது 0ஆ போயிடும். கரெக்ட்டா? அப்ப 8 - 2 into 4 0ஆ போயிடும். சோ அப்போ ஸ்ட்ரெயிட் லைன். சோ அப்ப கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இங்க லைனா இருக்கும். ஓகே. இப்ப அதே மாதிரி -2 to -4 x க்கு -4 கொடுக்கும்போது என்னவா போயிடும்? 0ஆ போயிடும். கரெக்ட்டா? ஏன்னா -4 கொடுக்கலாம்ல. இன்க்ளூடட் தானே. -4 கொடுத்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் -4 + 4 ஆயிடும். சோ 2 into 4 8 - 8 0ஆ போயிடும். அதே மாதிரி -2 கொடுக்கும்போது this will tend to 4 again. This will tend to 4 again. சோ அப்போ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். சோ அப்போ இதுதான் பாத்தீங்கன்னா கிராஃப் ஃபார் f of x. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா கிராஃப் ஃபார் f of x. நான் திரும்ப ஷேட் பண்றேன் பாருங்க. சோ இங்க இருந்து இங்க லைனா போகுது. பட்டுன்னு ஒரு ஷார்ப் டர்ன். ஒரு கர்வ் அது. அப்புறம் ஒரு ஷார்ப் டர்ன் லைனா போகுது. அப்புறம் ஒரு ஷார்ப் எட்ஜ் லைனா போகுது. அப்புறம் ஒரு ஷார்ப் டர்ன் கர்வா போகுது. ஓகேவா? அப்புறம் ஒரு ஷார்ப் டர்ன் லைனா போகுது. நம்மளுக்கு தெரியும் எப்பப்பெல்லாம் ஷார்ப் எட்ஜோ ஷார்ப் டர்னோ வருதோ அப்பப்பெல்லாம் f is not differentiable. சோ அப்பனா எங்கெங்கெல்லாம் இங்க ஷார்ப் எட்ஜ் இருக்கு இது அப்படியே போயிட்டே இருக்கும் இல்ல? இது அப்படியே போயிட்டே இருக்கும். சோ அப்ப பாத்தீங்கன்னா இங்க நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் நாட் டிஃபரன்ஷியபிள். இங்கேயும் நாட் டிஃபரன்ஷியபிள். இங்கேயும் நாட் டிஃபரன்ஷியபிள். இங்கேயும் நாட் டிஃபரன்ஷியபிள். கரெக்டா இல்லையா? பாருங்க இங்க ஒரு ஷார்ப் எட்ஜ். இங்க ஒரு ஷார்ப் டர்ன். பாருங்க இங்க ஒரு ஷார்ப் டர்ன். இங்க வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ். இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து ரெண்டு லைன் கனெக்ட் பண்ணணும். இதான் இருக்கணும் ஷார்ப் எட்ஜ். ஓகேவா? இங்க ஷார்ப் எட்ஜ் சொல்லக்கூடாது இதை நீங்க. ஓகே. ரெண்டு லைன் கனெக்ட் பண்ணணும். சோ அப்ப இங்க ஒரு ஷார்ப் எட்ஜ். இங்க ஒரு ஷார்ப் டர்ன். பாருங்க இங்க ஒரு ஷார்ப் டர்ன். இங்க ஒரு ஷார்ப் டர்ன். இங்க ஒரு ஷார்ப் டர்ன். சோ அப்போ clearly f of x is not differentiable. நீங்க என்ன பண்ண தேவையில்ல, செக் பண்ண தேவையில்ல. நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எல்லா இது வந்து -2 பாது. ஓகேவா? இது வந்து -2 இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் -2 கொஞ்சம் கிராஃப் கட்டா போடல. -2 இந்த பாயிண்ட். ஏன்னா -2 தானே பிரேக் ஆகுது ஃபங்க்ஷன். சோ அப்போ f is not differentiable at x is equal to -2 -1 0 ஏன்னா 0 ஷார்ப் எட்ஜ் 1 2.
So it is not differentiable at 5 points. Okay, ba? So let S be the set of points at which F is not differentiable. Then S யாரு? S வந்து 0 plus 1 minus 1 plus 2 minus 2. So 5 பாயிண்ட்ல F is not differentiable. ஓகேவா? So S be the set of all points in the interval -4 to 4. அதாவது -4 and 4 not included. So அப்ப நீங்க இங்க இருந்து இதுக்குள்ள இவங்க not differentiable அப்படின்னா 1 2 3 4 5. So இவன் -2, இவன் -1, இவன் +1, இவன் 0, இவன் +2. So 5 பாயிண்ட்ல அவர் F is not differentiable. எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? So எங்கெங்கெல்லாம் ஷார்ப் எட்ஜோ ஷார்ப் டர்னோ வருதோ அங்கங்கெல்லாம் ஃபங்க்ஷன் வந்து not differentiable. நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா L of f dash of -2 will not be equal to R of f dash of -2. L of f dash of -1 should not be equal to R of f dash of -1. L of f dash of 0 is not equal to R of f dash of 0. இங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா L of f dash of 1 will not be equal to R of f dash of 1. இங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா L of f dash of 2 is not equal to R of f dash of 2. செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சூப்பர். So அப்போ it is not differentiable at 5 points. -2, -1, 0, 1, 2. ஓகேவா? சூப்பர். ப்ராப்ளம் 16 பாருங்க. திரும்ப அதே மாதிரி ப்ராப்ளம் தான். F பாத்தீங்கன்னா -1 to 1ல இருந்துக்குள்ள ஃபங்க்ஷன். ஸோ -1ல இருந்து 1க்குள்ள தான் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. f of x யாரு அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் மாட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் 1 - x². அவ்வளவுதான்ப்பா. முதல்ல 2 கிராஃப் வரைங்க. அதன் பிறகு we will find maximum. முதல்ல we will try to draw the graph. 2 கிராஃப் முதல்ல வரைவோம். முதல்ல மைனஸ் மாட் எக்ஸ் கிராஃப் வரைவோம், மைனஸ் ரூட் ஆஃப் 1 - x² கிராஃப் வரைவோம். அதன் பிறகு எது மேக்ஸிமம் செக் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இப்போ மைனஸ் மாட் எக்ஸ் கிராஃப் எங்க வரும்? மைனஸ் மாட் எக்ஸ்னா இங்க வரும். மைனஸ் மாட் எக்ஸ் கிராஃப் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ மாட் எக்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தானே. அப்போ மாட் எக்ஸ் எனக்கு இப்படி இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். கரெக்டா? ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா மாட் எக்ஸோட மைனஸ் மாட் எக்ஸோட கிராஃப். கரெக்டா? இதான் பாத்தீங்கன்னா மைனஸ் மாட் எக்ஸ் உடைய கிராஃப். ஓகே, ஸோ மைனஸ் மாட் எக்ஸ் உடைய கிராஃப் இதுதான். ஸோ இப்போ -1க்கு இல்லை, இப்போ தள்ளி போட்டுக்கலாமா? அதை தள்ளி போட்டுக்கலாம். ஸோ இதை நான் வந்து -1 இது +1 போட்டுக்கிறேன். ஓகேவா? சூப்பர். இப்போ மைனஸ் ரூட் ஆஃப் 1 - x² கிராஃப் வரைவோமா? இப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தா இது என்ன வரும்? அதாவது ஒன்றும் கிடையாதுப்பா. y is equal to மைனஸ் மாட் எக்ஸ் கிராஃப் வரைங்க. அப்புறம் y is equal to மைனஸ் ரூட் ஆஃப் 1 - x² கிராஃப் வரைங்க. மைனஸ் மாட் எக்ஸ் கிராஃப் இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ மாட் எக்ஸ் கிராஃப் இப்படி இருக்கும். இதோட ரிஃப்ளெக்ஷன் தானே மைனஸ்னா. ஓகே, இப்போ மைனஸ் ரூட் ஆஃப் 1 - x². இப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா இவன் 0 ஆயிடுவான். ஸோ இப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா அவன் 0 ஆயிடுவான். ஸோ இப்போ அவுட்புட் வந்து 0வா இருக்கும். எக்ஸுக்கு -1 கொடுத்தாலும் அவுட்புட் 0. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தா அவுட்புட் வந்து -1 வரும். அவுட்புட் வந்து -1 வரும். ஸோ நம்ம -1 இது வச்சுக்கோமா, -1 அப்படின்னு நம்ம -1 வச்சுப்போம். ஸோ இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தா -1 வரும். ஸோ நீங்க அப்படியே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இதுதான் கிராஃப் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா மைனஸ் ரூட் ஆஃப் 1 - x² கிராஃப். ஓகே, இப்போ நல்லா பாருங்களேன். எது மேக்ஸிமம் சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா -1, இது +1, இது 0. ஸோ -1ல இருந்து 0ல சாரி, இங்க நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகுதுல்ல. we will find this point. ஓகேவா? we will find this point. ஏன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா -1ல இருந்து இந்த பாயிண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ we will find the point of intersection. இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு பிரேக் ஆகும்ல, ஸ்ப்ளிட் ஆகும்ல. இந்த பாயிண்ட் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மைனஸ் மாட் எக்ஸும் மைனஸ் ரூட் ஆஃப் 1 - x² எங்க மீட் ஆகும்? எந்த பாயிண்ட்ல மீட் ஆகும்? அதாவது மைனஸ் மாட் எக்ஸும் மைனஸ் ரூட் ஆஃப் 1 - x² எங்க மீட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிடலாமா? ஸ்கொயரிங் பண்ணீங்க அப்படின்னா x² ஆயிடுமா? மாட் x² இஸ் சேம் as x². இவன் பிளஸ் ஆயிடுவான். சாரி, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணீங்கன்னா இவன் x² ஆயிடுவான். அப்படி இல்லை அப்படின்னா கேஸ் 1 பிரிச்சு போட்டுக்குவாங்க. when x is greater than or equal to 0, when x is less than 0. பட் நோ ப்ராப்ளம். ஸ்கொயரிங் பண்ணும்போது x² ஆயிடுவான்.
இவன் வந்து 1 minus x square இருப்பான். கரெக்டா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அப்போ 2x square is equal to 1. or this implies x is equal to plus or minus 1 by root 2. ஸோ அப்போ இவன் பார்த்தீங்கன்னா minus 1 by root 2. இவன் பார்த்தீங்கன்னா plus 1 by root 2. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா -1ல இருந்து -1 by root 2 வரைக்கும் இது பெருசா இது பெருசா? இதுதான் பெருசு. கரெக்டா? இதுதான் பெருசு. அடுத்து -1 by root 2ல இருந்து 0 வரைக்கும் இந்த லைன் பெருசா இந்த கர்வ் பெருசா? இதுதான் பெருசு. நல்லா பாருங்கப்பா, நம்மளுக்கு இங்க வந்து நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கும். ஸோ அப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் இதுதான் பெருசு. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு y, இது ஒரு y. இந்த ரெண்டு y எந்த y பெருசு? இந்த y தான் பெருசு. கரெக்டா? நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கும்ல, இங்க நெகட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி 0ல இருந்து 1 by root 2க்குள்ள இந்த லைன் பெருசா இந்த கர்வ் பெருசா? லைன் தான் பெருசு. அதுதான் மேல இருக்கு. ஓகேவா? அதுதான் மேல இருக்கு. ஸோ அப்போ 0ல இருந்து 1 by root 2க்குள்ள x தான் பெருசு. அடுத்து 1 by root 2ல இருந்து 1க்குள்ள இது பெருசா இது பெருசா? இதுதான் பெருசு. ஸோ அப்போ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த லைன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா கிராஃப் ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் மாட் எக்ஸ் கமா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சொல்லுங்க பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள்? ஸோ 1 ஷார்ப் பாருங்க, அழகா கர்வா வருது. பட்டுன்னு ஒரு ஷார்ப் ஒரு டேர்ன் எடுத்து லைனா மாறுது. இங்க ஒரு ஷார்ப் டேர்ன், அப்புறம் லைனா போகுது. பட்டுன்னு ஒரு ஷார்ப் எட்ஜ் வந்து கீழே இறங்குது. ஓகே, லைனா வருது. பட்டுன்னு ஒரு ஷார்ப் டர்ன் எடுத்து கர்வா மாறுது. ஸோ அப்போ it is not differentiable at 3 points. It is not differentiable at x is equal to minus 1 by root 2, 0 plus 1 by root 2. இந்த 3 பாயிண்ட்லயுமே function is not differentiable. ஏன் பாருங்கப்பா, ஆமா தானேப்பா? ஸோ -1ல இருந்து 1க்குள்ள இங்க பாருங்க, அழகா கர்வு பட்டுன்னு ஒரு ஷார்ப் லைனா மாறுது. அப்புறம் திரும்ப ஒரு ஷார்ப், அப்புறம் இங்க ஒரு ஷார்ப் எடுத்து கர்வா மாறுது. ஸோ அப்போ it is not differentiable at 3 points. நம்மளுக்கு தெரியும் எப்பப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஷார்ப் எட்ஜோ ஷார்ப் டர்னோ இருக்கோ அப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ it is not differentiable at 3 it is not differentiable at exactly 3 points in the interval -1, 1. So அப்போ k let f is a function from -1 to r, -1, 1 to r. f of x வந்து maximum of this function. So f of x பாத்தீங்கன்னா இதுதான் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு. ஓகேவா? நான் இங்க ரெட் கலரா போட்டிருக்கேன்ல. சோ இந்த கிராஃப் இதுதான் பாத்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஒரு லைனு திரும்ப இப்படி இருக்கும். சோ அப்ப இங்க எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ப் டர்ன் கிடைக்குது. So it is not differentiable. And let k be the set of all points where f is not differentiable. Then k has exactly 3 element. And 3 element யார் அப்படின்னா -1 by root 2 plus 1 by root 2 0. -1 by root 2 plus 1 by root 2 0. சூப்பர்ல, யாருன்னே சொல்லிட்டோம் நம்ம. 3 பேரு. அந்த 3 பேர் யாரு அப்படின்னா 0 not differentiable, 1 by root 2 not differentiable, -1 by root 2லயும் not differentiable. நீங்க செக் பண்ணி பாருங்க. L of f dash of 0 will not be equal to R of f dash of 0. இது நீங்க ஃபங்க்ஷனா எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும் நீங்க அப்படின்னா, -x, ஓகேவா? அதாவது இங்க இருந்து இது -1ல இருந்து -1 by root 2க்குள்ள இதுதான் பெருசு, கர்வ் தான் பெருசு. சோ அப்போ -√1 minus x square இருக்கும். when x lies between -1 to 1 by root 2. அடுத்து 1 by root 2ல இருந்து 0க்குள்ள நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? 0ல இருந்து 1 by root 2க்குள்ள எனக்கு ஃபங்க்ஷன் வந்து அகைன் லைன் தான். ஸோ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அப்புறம் 1 by root 2ல இருந்து 1 வரை எனக்கு ஃபங்க்ஷன் வந்து -√1 minus x square. ஸோ நீங்க பிரிச்சு எழுதணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்க பிரிச்சு எழுதணும் அப்படின்னா பிரிச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 3 பாயிண்ட்ஸ். யார் அப்படின்னா -1 by root 2 plus 1 by root 2 1. ஓகேவா? ஸோ மூவ் ஆன் டு 17th ப்ராப்ளம். ஓகே, நம்ம 17 பாருங்க. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் வில் ஸ்டாப். ஸோ இந்த விட வில் ஸ்டாப் டிஃபரன்ஷியபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வில் ஸ்டார்ட் சர்க்கிள்ஸ், பாராபோலா, அதெல்லாம் வில் ஸ்டார்ட் ரிவைசிங். ஓகேவா?
இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இஃப் a plus if a plus root 2 b cos x a minus root 2 b cos y is equal to a square minus b square, then dx by dy at pi by 4 comma pi by 4 ஒன்றும் கிடையாது. You need to differentiate with respect to y. அதன் பிறகு you substitute x is equal to pi by 4, y is equal to pi by 4. என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கறாங்க. ஓகேவா, கேட்கறாங்க. ஓகே, நம்ம கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்னது? ஈக்குவேஷன் என்னது? a plus root 2 into b cos x. ஓகேவா, அந்த ரூட் 2 மட்டும் தனியா இருக்கு, b cos x தனியா இருக்கு, into a minus root 2 into b cos y is equal to a square minus b square. என்ன பண்ண போறேன் அப்படின்னா differentiate with respect to x பண்ண போறேன். differentiate with respect to x பண்ண போறேன். even though we need to differentiate with respect to y, but நான் with respect to x பண்றேன். ஓகேவா, சோ நம்மளுக்கு தெரியும் ப்ராடக்ட் ரூல் என்னது? uv dash plus vu dash. ஓகேவா, சோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது ஃபுல்லா நான் u எடுக்க போறேன். பாருங்க, இது ஃபுல்லா நம்மளுக்கு u, சோ u, இது நம்மளுக்கு வந்து v. சோ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? u into v dash plus v into u dash differentiate with respect to x பண்றேன். சோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா முதல்ல u அப்படியே வச்சுக்கிறேன். சோ a plus root 2 into b cos x இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ I am going to differentiate with respect to x. சோ இப்போ a பண்ணா 0, சோ root 2 into b கான்ஸ்டன்ட், cos y பண்ணா minus sin y. பட் நல்லா பாருங்க, with respect to x பண்றோம், பட் இங்க y நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ அப்ப dy by dx. உங்களுக்கு புரியுதா? இதான் பேசிக் டிஃபரன்ஷியேஷன். இங்க வந்து with respect to x பண்றோம், பட் இங்க in terms of y ல இருக்கு. சோ டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க, பட் இங்க terms of y ல இருக்குல்ல, சோ அப்ப dy divided by with respect to x. சப்போஸ் இங்க in terms of t இருந்ததுன்னா dt by dx. இது வந்து in terms of x, in terms of s இருந்ததுன்னா ds by dx. with respect to எது பண்றோமோ அதான் கீழ இருக்கணும், இங்க என்ன வேரியபிள் இருக்கோ அது இங்க இருக்கணும். ஓகேவா, சோ நல்லா பாருங்க, u into v dash, சோ இது வந்து u into v dash, ஓகேவா, பிளஸ் b into u dash. இப்போ b அப்படியே வச்சுக்கிறேன். சோ a minus root 2 into b cos y இதை அப்படியே வச்சுக்கிறேன். u into v dash plus b into u dash with respect to x பண்றேன். சோ இப்போ a பண்ணா 0, root 2 into b cos x பண்ணா minus sin x. இதை அப்படியே விட்டுடலாம். இது ரெஸ்பெக்ட் x தானே பண்றோம், இங்க ஆல்ரெடி in terms of x தானே இருக்கு வேரியபிள். ஓகே, is equal to 0 ஆயிடும். ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் a square minus b square கான்ஸ்டன்ட்ல. ஓகே, both side. புரியுதா? so with respect to x both side I have differentiated. okay, so simplify பண்ணுவோமா? so a plus root 2 into b cos x into, பாருங்க minus minus plus ஆயிடும். so root 2 into b sin y dy by dx plus a minus root 2 into b cos y. இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கும்ல, சோ இங்க பாத்தீங்கன்னா minus root 2 into b sin x is equal to 0. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபுல் டேர்மை I am going to take to that side. ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா a plus root 2 into b cos x, அதாவது I am finding dy by dx. ஓகேவா, into root 2 into b sin y dy by dx is equal to, மைனஸ் இருக்கு, அப்படி பண்ணா பிளஸ் ஆயிடும், இப்படி பண்ணா பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ root 2b ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு டேர்மையும் அந்த சைட் கொண்டு போறேன். இப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா a minus root 2 into b into cos y, இங்க root 2 into b into sin x ன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ நல்லா பாருங்க, dy by dx தான் நமக்கு தேவை. இதெல்லாம் என்னவா இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ நான் இந்த டேர்மையும் I am going to take to this side. ஓகேவா, ஸோ but this implies dy by dx என்ன ஆயிடும் அப்படின்னா ஆல்ரெடி இங்க a minus root 2 into b into cos y இருக்கு, இங்க root 2 into b sin x இருக்கு.
ஓகேவா root 2 into b sin x இருக்கு but divided by இந்த டேர்மையும் அந்த டேர்மையும் I'm bringing down so a plus root 2b cos x a plus root 2 into b cos x இந்த டேர்ம் யாரு root 2b sin y so root 2b sin y ஓகேவா சூப்பர் இப்போ நல்லா பாருங்க we have found dy by dx அப்ப நமக்கு என்ன தேவை நமக்கு தேவை dx by dy தான் தேவை சோ அப்படியே நீங்க ரெசிப்ரோகேட் பண்ணிடுங்க சோ இப்போ a plus root 2 into b cos x இங்க root 2 into b sin y divided by a minus root 2 b cos y இங்க root 2b sin x கரெக்டா root 2b sin x அவ்வளவுதான் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா we need to find the value of dx by dy at pi by 4 pi by 4 so x க்கு pi by 4 y க்கு pi by 4 கொடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கேக்குறாங்க கொடுத்துருங்க பார்க்கலாம் so a plus root 2 into b cos pi by 4 இங்க root 2 into b sin pi by 4 divided by a minus root 2 into b cos pi by 4 இங்க root 2 into b sin pi by 4 ஃபுல்லா கேன்சல் ஆயிடுவான்ல சோ இங்க பாத்தீங்கன்னா a plus root 2 into b cos pi by 4 வந்து 1 by root 2 divided by a minus root 2 into b cos pi by 4 வந்து 1 by root 2 so 1 by root 2 ஒன்னோட கேன்சல் ஆயிடும் so we will be left with a plus b divided by a minus b அவ்வளவுதான் so அப்ப dx by dy ஓட வேல்யூ at pi by 4 pi by 4 வந்து a plus b divided by a minus b புரியுதா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சா போதும் you can easily do this problem ஓகேவா இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் போடுவோம் after that we will wind off ஓகேவா ப்ராப்ளம் 18 பாருங்க if x is equal to 2 sin theta minus sin 2 theta y is equal to 2 cos theta minus cos 2 theta then d square y by dx square at theta is equal to pi okay இப்போ நமக்கு முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா first we will find dy by dx ஓகேவா we will find dy by dx பட் நமக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா x வந்து in terms of theta-வா இருக்கு x வந்து function of theta-வா இருக்கு y வந்து function of theta-வா இருக்கு சோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா to find dy by dx இதெல்லாம் ரொம்ப ஈஸி பாருங்க பேசிக் பாருங்களேன் x is equal to 2 sin theta minus sin 2 theta வா so differentiate with respect to theta பண்ணுங்களேன் differentiate with respect to theta பண்ணீங்கன்னா so நமக்கு dx by d theta ஆயிடுமா with respect to theta பண்றோம் so x பண்ணா 1 x with respect to theta பண்றதுனால dx by d theta இங்க என்ன வேரியபிள் இருக்கு divided by with respect to என்ன பண்றோம் so sorry 2 sin theta இது okay so 2 times sin theta பண்ணா cos theta sin 2 theta பண்ணா cos 2 theta into 2 கரெக்ட்டா so அப்ப dx by d theta யாரு அப்படின்னா 2 cos theta minus 2 times cos 2 theta அப்படி இல்ல அப்படின்னா 2 கம்பேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா cos theta minus cos 2 theta இதுதான் dx by d theta இப்போ y யாரு நம்மளுக்கு y வந்து 2 times cos theta minus cos 2 theta இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா differentiate with respect to theta பண்ண போறேன் so அப்ப 2 times cos theta பண்ணா minus sin theta cos 2 theta பண்ணா minus sin 2 theta into 2 so அப்ப நான் இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இங்க again நான் இங்க 2 காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க என்ன வரும் minus sin theta plus sin 2 theta இருக்கும் கரெக்ட்டா சோ நமக்கு dx by d theta தெரியும் dy by d theta தெரியும் நமக்கு என்ன தேவை dy by dx தேவை சோ அப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to divide 2 by 1 சோ 2 வையும் 1 ஐயும் டிவைட் பண்ணா அப்படின்னா நமக்கு 2 ல யார் இருக்கா dy by d theta இங்க யார் இருக்கா dx by d theta is equal to so 2 times sin 2 theta minus sin theta divided by 2 times cos theta minus cos 2 theta கரெக்ட்டா 2 times cos theta minus cos 2 theta தம்பி புரியுதா cos theta minus cos 2 theta so 2 cancel ஆயிடும் இந்த d theta cancel ஆயிடும் so but this implies dy by dx ஓட ஆன்சர் யாரு அப்படின்னா
sin 2 theta minus sin theta divided by cos theta minus cos 2 theta. ஓகேவா? சூப்பரா? ஸோ அதாவது டைரக்டா ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ண முடியாது உங்களால. ஏன்னா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவா இருக்குல்ல. ஸோ அப்போ எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா, ஒய்யும் ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா. ஸோ யூ ஃபைண்ட் dx by d theta, you find dy by d theta, divide 2 by 1, you can find dy by dx. ஓகேவா? சூப்பர். இப்போ நல்லா பாருங்கப்பா, இதுக்கு ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. trigonometry formula sin 2 theta minus sin theta divided by cos theta minus cos 2 theta ஃபார்முலா வந்து cot 3 theta by 2. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அது sin 2 theta ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இதெல்லாம். sin 2 theta minus sin theta divided by cos theta minus cos 2 theta. ஓகே. சோ அப்ப dy by dx பாத்தீங்கன்னா cot 3 theta divided by 2. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண போறேன். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? d square by dx square கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா நமக்கு என்ன பண்ணணும்? We need to find the value of d square by dx square at theta is equal to pi. So, for differentiate with respect to x. So, இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா d square by dx square ஆயிடும். இதை நீங்க differentiate பண்ணுங்க with respect to theta. பட் லாஸ்ட்ல என்ன போட்டுக்கணும்? d theta by dx போட்டுக்கணும். ஓகேவா? So, cot x நம்ம differentiate பண்ணா என்ன வரும்? So, cot x நம்ம differentiate பண்ணா என்ன வரும்? minus cosecant square x. கரெக்டா? So, minus cosecant square x வரும். differentiate பண்ணா. அப்ப இதை பண்ணா என்ன வரும்? minus cosecant square x உள்ள பண்ணா 3 by 2 into d theta by dx. கரெக்டா? with respect to x பண்றோம் இல்ல, with respect to x பண்றதுனால கீழே போட்டுறணும். இங்க என்ன வேரியபிள் இருக்கு? தீட்டா இருக்கு. நமக்கு புரியுதா? பேசிக் டிஃபரன்ஷியேஷன். cot x பண்ணா minus cosecant square x, இந்த உள்ள x பண்ணா into 1 வரும். இங்க உள்ள என்ன இருக்கு? 3 theta by 2 இருக்கு. with respect to theta பண்ணீங்கன்னா theta பண்ணா 1 ஆயிடும். அப்ப 3 by 2 ஆயிடும். சோ அப்ப d square y by dx square வேல்யூ பாத்தீங்கன்னா minus 3 by 2 into cosecant square 3 theta by 2 into d theta by dx. இப்போ d theta by dx நமக்கு தெரியும் இல்ல, minus 3 by 2 into cosecant square 3 theta by 2 d theta by dx நமக்கு தெரியும் இல்ல. பாருங்க dx by d theta வந்து இது. அப்ப d theta by dx என்ன ஆயிடும்? 1 divided by 2 into cos theta minus cos 2 theta ன்னு வரும். இது எப்படி? from 1 dx by dθ தெரியும்பா. இப்போ what is d theta by dx? ரெசிப்ரோகேட் பண்ணுங்க. இப்போ 1 divided by 2 into cos theta minus cos 2 theta. இதுதான் d square by dx square. Now நம்ம என்ன பண்ணணும்? at theta is equal to pi ல we need to find value. கண்டுபிடிச்சிடலாம்ல. at theta is equal to pi ல you need to find the value. இப்போ minus 3 by 2 into cosecant 3 pi by 2 whole square into 1 divided by 2 into cos pi minus cos 2 pi. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா minus 3 by 2 cosecant 3 pi by 2 என்ன வரும்? cosecant 3 pi by 2. So cosecant 3 pi by 2 is same as 1 divided by sin 3 pi by 2. So sin 3 pi எப்படி எழுதிக்கலாம்? sin pi plus pi by 2 எழுதிக்கலாம். What is sin pi plus pi by 2? So sin 180 plus. இப்போ 180 plusல வந்து all silver tea cups, இந்த sin negative. So இப்போ minus sin pi by 2. So minus 1 வரும். So இப்போ cosecant 3 pi by 2 வந்து minus 1. So இப்போ இது minus 1 whole square இருக்கும். 1 divided by 2 into cos pi வந்து minus 1, cos 2 pi வந்து plus 1. So இப்போ என்ன ஆகும் அப்படின்னா minus 3 by 2 into plus 1 into 1 divided by minus 2 minus 4 ன்னு வரும். ஸோ அப்போ இது minus minus plus ஆயிடும். ஸோ அப்போ 3 by 8 இருக்கும். ஓகேவா? ஸோ 3 by 8 is the required answer. பட் நம்மளுக்கு ஆப்ஷன்ல வந்து 3 by 8 இருக்காது. அப்போ எந்த ஆப்ஷனுமே கரெக்ட் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க்கா எல்லாரும் கொடுத்துட்டாங்க. பட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் 3 by 8. மைனஸ் 3 by 8 கொடுத்துருக்காங்க. பட் டைப்பிங் மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளஸ் 3 by 8 கொடுக்க மறந்துட்டாங்க. பட் பிளஸ் 3 by 8 தான் நம்மளுக்கு ரிக்வயர்ட் ஆன்சர். கரெக்டா? ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 3 divided by 2 into 4 8. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். Provided if you know the formula sin 2 theta minus sin theta divided by cos theta minus cos 2 theta. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் பேஸ் பண்ணி இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ வி வில் ஸ்டாப் டிஃபரன்ஷியேஷன்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 18 ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் கண்டினியூட்டில பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15 ப்ராப்ளம்ஸ். அப்புறம் லிமிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 ப்ராப்ளம்ஸ். இது நீங்க மூணும் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே 4 to 5 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? 3 to 4 ப்ராப்ளம்ஸ் ஈஸியா நீங்க போட்டுடலாம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் வி வில் ஸ்டாப் ஹியர். நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் ஸ்டார்ட் சர்க்கிள்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.